Good evening, students. இன்னைக்கு நம்ம 10th மேக்ஸ்ல லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் லெசன் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்ல ஆர்டர்ட் பேர்ஸ்னா என்ன, கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா என்ன, வரிசை ஜோடிகள் மற்றும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது பார்த்தோம் இல்லையா? அது என்னது பார்த்தோம்? 1.1 எக்ஸசைஸ்க்கு பார்த்தோம். ஸோ அதுக்கு நான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருந்தேன்? இப்போ நீங்களும் ஒரு சினிமாக்கு போறீங்க, உங்க ஃப்ரெண்டும் ஒரு சினிமாக்கு போறாங்க. உங்களுக்கு இ ரோல 5th சீட் கிடைச்சிருக்கு, உங்க ஃப்ரெண்டுக்கு 5th ரோல இ சீட் கிடைச்சிருக்கு. ரெண்டும் ஈக்குவலா? ரெண்டுமே சமமா? ரெண்டுமே வேற வேறயா? ரோ ஈல 5th சீட் உங்களுக்கு, உங்க ஃப்ரெண்டுக்கு 5th ரோல இ சீட். இது ரெண்டும் சமமா? சமம் இல்லையா? சமம் இல்ல. கரெக்டா? ஏன்னா இவர் வந்து ஈங்கிற ரோல 5வது சீட்ல போய் உட்கார போறாரு, இவர் வந்து 5வது ரோல இ சீட்ல போய் உட்கார போறாரு. சோ ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆர்டர்ட் பேர்ஸ்க்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, சினிமா தியேட்டர் எக்ஸாம்பிள் அப்படி சொல்லி கொடுத்திருந்தேன். ஸோ அதுல இருந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் ஏ, ஏ கிராஸ் சி, ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி, நம்மளுடைய 9th ஸ்டாண்டர்ட்ல பார்த்த பங்கீட்டு பண்பின் படி கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டை நம்ம எப்படி சிம்பிளிஃபை பண்ணுவோம் அப்படிங்கறத ஒரு சம் கூட நம்ம சிமுலேஷன் வச்சு பார்த்தோம். கரெக்டா? ஸோ இதுதான் லாஸ்ட் கிளாஸ் பார்த்தது. இன்னைக்கு அதனுடைய தொடர்ச்சியாக ஃபங்க்ஷன்ஸ், சாரி இன்னைக்கு வந்து பாக்குறது வந்து ரிலேஷன்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் இல்ல, ரிலேஷன்ஸ், உறவுகள். நாளைக்கு கிளாஸ்ல தான் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்க போறோம், இன்னைக்கு வந்து ரிலேஷன்ஸ். ரிலேஷன்ஸ்னா நம்ம வீட்டு சொந்தக்காரங்க அப்படின்னு நினைச்சிடாதீங்க, இது வந்து மேக்ஸ்ல இருக்கக்கூடிய செட்ல இருக்கக்கூடிய ரிலேஷன்ஸ். லாஸ்ட் இயர் இது வந்து ஒரு குட்டியா பார்த்திருப்பீங்க, ரொம்ப ரொம்ப குட்டியா பார்த்திருப்பீங்க. இந்த டைம் வந்து இந்த ரிலேஷன்ஸ் உறவுகள் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். நியூ டெல்லி வந்து கேபிட்டல் ஆஃப் இந்தியா, கரெக்டா? அப்போ நியூ டெல்லிக்கும் இந்தியாவுக்கும் ஏதோ ஒரு ரிலேஷன் இருக்கா? எஸ் ஆர் நோ? இப்போ தமிழ்நாடு, தமிழ்நாடு நம்ம வந்து எதை தமிழ்நாட்டினுடைய தலைநகரம்னு சொல்லுவோம்? சென்னை சொல்லுவோமா? சரி, அதையும் விட்டுடுங்க, இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இப்ப தமிழ்நாட்டுல குளிர் பிரதேசம்னு எடுத்துக்கோங்க, ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடு, நிறைய இடம் இருக்கு. ஸோ எக்ஸாம்பிள், தமிழ்நாட்டுக்குள்ள தானே ஊட்டி இருக்கு. ஸோ ஊட்டி ரிலேட்டட் டு தமிழ்நாடா? தமிழ்நாடு ரிலேட்டட் டு ஊட்டியா? ஸோ புதுடில்லி ரிலேட்டட் டு இந்தியா அப்படிங்கிற மாதிரி இந்தியா. அப்போ அதே மாதிரி தமிழ்நாடு உள்ள ஊட்டி இருக்கு. ஸோ நீங்க வந்து தமிழ்நாட்டுக்கும் ஊட்டிக்கும் ரிலேஷன் சாரி இருக்கு அப்படிங்கிறத சொல்ல முடியுமா? சோ இத வந்து புதுடில்லியானது இந்தியாவின் தலைநகரம் அப்படிங்கிறது வந்து உறவு முறையில சொல்றது. அந்த உறவை வந்து புதுடில்லி ரிலேட்டட் டு இந்தியா அப்படின்னு சொல்றது வந்து குறியீட்டின் மூலமாக வெளிப்படுத்துதல் அப்படின்னு சொல்லுவோம். இதே வந்து நம்மளுடைய வரிசை ஜோடியா ஆர்டர்ட் பேர்ஸ்ல எழுதும் போது புதுடில்லி, நியூ டெல்லி கமா இந்தியா. ஸோ இந்தியாவை நான் இங்கிலீஷ்ல எழுதிடுறேன், நியூ டெல்லி கமா இந்தியா ஆர்டர்ட் பேர்ஸ்ல. ஸோ ஒரு ரிலேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு சில விதிகளுக்கு உட்பட்டு ஒன்னோட ஒண்ணு தொடர்பு இருக்கிறது தான் வந்து என்ன சொல்றோம்னா ரிலேஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம். கரெக்டா? சோ இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்லலாம். இதே புதுடெல்லி வந்து இந்தியாவோட நார்த் சைட்ல இருக்கு, இதே புதுடெல்லி வந்து இந்தியாவோட மிகப்பெரிய நகரங்கள்ல ஒரு நகரமா இருக்கு. சோ இது எல்லாமே வந்து என்ன சொல்ல முடியும், உங்களால எக்ஸாம்பிள்ஸா கொடுக்க முடியும். சோ இதுல வந்து டொமைன் ரெண்டு செட்டை வச்சுதான் நம்ம இப்ப சொல்றோம். இது ஒண்ணு, இது ரெண்டு பேர்ஸ் அப்படின்னு எடுத்தாவே அதுக்குள்ள ரெண்டு செட்ஸ் இருக்கும். சோ அப்ப இதுல டொமைன்னா என்ன, கோடொமைன்னா என்ன, ரேஞ்ச்னா என்ன, இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கணும் இல்லையா? சரி, அதுக்கு நான் இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ரிலேஷன்னா என்னங்கிறது ஒரு அனிமேஷன்ல உங்களுக்கு காட்டுறேன். A relation R is simply a subset of the Cartesian product. Subset of the கார்ட்டீசியன் ப்ராடக்ட். இது நான் இப்ப எதுக்காக உங்களுக்கு காட்டுறேன்னா,
இதுல டொமைன் எது, கோடொமைன் எது, ரேஞ்ச் எது அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக தான் காட்டுறேன். இப்ப பாத்தீங்கன்னா இங்க கீழே ரொம்ப அழகா கொடுத்திருப்பாங்க. இப்ப நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஸ்டேட்ஸ் அண்ட் கேபிட்டல்ஸ் ஆஃப் இந்தியான்னு சொல்லி எடுத்திருக்கேன். அதுதான் செட் ஏ வந்து ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா, ஸ்டேட்ஸ் அண்ட் கேபிட்டல், செட் பி வந்து கேபிட்டல்ஸ் ஆஃப் இந்தியா ரெண்டு எடுத்திருக்கேன். ஸோ தமிழ்நாடு வந்து ஸ்டேட், கர்நாடகா ஸ்டேட், இதெல்லாம் ஸ்டேட்ஸ். இங்க வந்து அதனுடைய கேபிட்டல்ஸ், கேரளாவோட கேபிட்டல் திருவாண்டூர். ஸோ தமிழ்நாடு சென்னை, கர்நாடகா பெங்களூரு, கேரளா திருவாண்டம், மகாராஷ்டிரா மும்பை. இங்க எக்ஸ்ட்ராவா ஒருத்தர் போட்டிருக்கோம் டெல்லி. செட் பில வந்து எக்ஸ்ட்ராவா ஒரு மெம்பர் இருக்காங்க. செட் ஏல 4 மெம்பர்ஸ் இருக்காங்க, செட் பில 5 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ ரிலேஷன்ஸ் எப்படி எழுதுவோம்? இது ஆர்டர்ட் பேஸ்ல ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ஸ் எழுதும் போது தமிழ்நாடு கமா சென்னை, கர்நாடகா கமா பெங்களூரு, கேரளா கமா திருவாண்டம், மகாராஷ்டிரா கமா மும்பை. டெல்லிக்கு ரிலேஷன் கிடையாது. ஆர்டர்ட் பேர்ல நீங்க டெல்லியை கொண்டு வர முடியாது, ஏன்னா அதுக்கு பேர் இல்ல. சரி, இப்போ இதுல டொமைன் மதிப்பகம்னா எது, கோடொமைன் துணை மதிப்பகம்னா எது, வீச்சகம் அப்படின்னா எதை சொல்றோம் அப்படிங்கிறது, இது எல்லாமே நம்ம லாஸ்ட் இயர் படிச்சிருக்கோம். திருப்பி நான் உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் இதை நான் காட்டுறேன். ஸோ இப்ப இதுல மதிப்பகம் அப்படிங்கிறது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, செட் ஏல இருக்கக்கூடியது தான் என்ன சொல்லுவோம், மதிப்பகம், டொமைன் அப்படின்னு சொல்லுவோம். செட் ஏவை தான் என்ன சொல்லுவோம், செட் ஏல இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் தான் மதிப்பகம், டொமைன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கோடொமைன் அப்படின்னா, கோடொமைன்ல செட் பில இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸும் வந்துடும். ஆல் த எலமெண்ட்ஸ் இன் செட் பி இஸ் கால்ட் அஸ் கோடொமைன், துணை மதிப்பகம். இதுல ரேஞ்ச் வீச்சகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதுக்கெல்லாம் பேர் இருக்கோ அதை மட்டும்தான் ரேஞ்ச்ல எடுத்துட்டு வருவோம். ஸோ செட் பில எதுக்கெல்லாம் ஏல இருந்து பேர் இருக்கு, பெங்களூரு, சென்னை, திருவாண்டம், மும்பைக்கு மட்டும்தான் பேர் இருக்கு, டெல்லிக்கு பேர் கிடையாது. சோ டெல்லிக்கு பேர் இல்லாததுனால அதை நம்ம என்ன பண்ண மாட்டோம், வீச்சகம்ல எடுத்துட்டு வர மாட்டோம். ஓகேவா? இது புரிஞ்சுதா இப்போ உங்களுக்கு? சோ மதிப்பகம், துணை மதிப்பகம், வீச்சகம், இந்த கான்செப்ட் கிளியரா இருக்கீங்களா? ஏன்னா இது தெரிஞ்சாதான் இந்த ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிற செப்பரேட் டாபிக் வந்து நம்ம பார்க்க முடியும். உறவுகள் என்பது கார்ட்டீசியன் பெருக்கல் கணத்தின் ஒரு குறிப்பிட்ட நிபந்தனைக்குட்பட்ட உட்கணம் ஆகும். இதுல மாநிலத்தின் தலைநகரங்கள் ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்க. கணித விதியில வர்க்கங்கள், இப்போ 1 ஸ்கொயர் 1, 2 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 16, அது ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. எப்படி வந்து இது நம்ம வேணா நம்மளுடைய இதுக்கு நம்ம ஓன்ல வந்து இது கிரியேட் பண்ணிக்கலாம். இப்ப ஆப்பிள்லாம் வந்து என்ன கலர், இது வந்து நம்மளே ரிலேஷன்ஸ் வந்து செட் பண்ணி நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ இப்போ ரிலேஷன்ஸ்னா என்ன, மதிப்பகம் அப்படின்னா என்ன, துணை மதிப்பகம்னா என்ன, வீச்சகம்னா என்ன, இப்ப இதுக்கு வந்து உறவு உள்ளதா இல்லையா அப்படிங்கிறது உங்களால சொல்ல முடியுமா, முடியாது? ரிலேஷன் இருக்கா இல்லையா? R is subset of A cross B. So that is called as relation. ஓகேவா? சோ இங்க என்ன கொடுத்திருக்காங்க, நிபந்தனைக்குட்பட்ட உட்கணம், சப்செட். இதுதான் வந்து சப்செட்டோட சிம்பல் இங்க உங்களுக்கு கொடுத்திருக்காங்க பாருங்க. என்னோட ஆரோ மார்க் எங்க போகுதோ அங்க பாருங்க. ஓகேவா? சோ இப்போ உங்களோட புக்க பார்க்கலாமா? இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. வெற்றிலா கணங்கள் ஏபியிலிருந்து உறவு ஆறானது சில விதிமுறைகளை நிறைவு செய்து ஏ கிராஸ் பி இன் உட்கணமாக இருக்கும். உட்கணமாக இருந்தால் அதனுடைய மதிப்பகம் என்ன, துணை மதிப்பகம் என்ன, வீச்சகம் என்ன, இது நம்ம சம்ஸ் பார்க்கும்போது இப்போ உங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சிடும். சோ இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப ரொம்ப குட்டி கான்செப்ட். இதுல இருக்கிறதே ஒரு 2 பேஜ் தான். அண்ட் மோர் ஓவர் வந்து நமக்கு இதுல எக்ஸசைஸ்லயுமே ஒரு 5 கொஸ்டின்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? நிறைய எல்லாம் நமக்கு சம்ஸ் கிடையாது. ரிலேஷன்ஸ்ல ஃபங்க்ஷன்ல வந்து உங்களுக்கு நிறைய வரும். டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் உண்டு. இன்டு ஃபங்க்ஷன், ஆன் டு ஃபங்க்ஷன், ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன், அதெல்லாமே உண்டு. ஸோ அது வந்து நாளைக்கு கிளாஸ்ல நம்ம அதை பார்ப்போம். இன்னைக்கு கிளாஸ்ல வந்து என்ன, நம்மளோட சொந்தக்காரங்க கிடையாது, மேக்ஸ்ல ரிலேஷன்ஸ்னா என்ன, சோ அதுல வந்து டொமைன், கோடொமைன், ரேஞ்ச் எது, சோ அத வந்து ஒரு ரிலேஷன் சொல்ல முடியுமா, முடியாதா, இதுதான் கான்செப்ட் இன்னைக்கு பார்த்திருக்கோம். இது உங்களுக்கு கிளியரா இருக்கா? சோ இப்போ இங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டினே பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க,
ஏ அண்ட் பி அப்படின்னு ரெண்டு செட் கொடுத்திருக்காங்க. பின் வருவனவற்றில் எவை ஏவிலிருந்து பிக்கான உறவுகள் ஆகும்னு கேட்டிருக்காங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆர்டர் பேர்ஸ்ல எழுதுவீங்க இல்லையா? ஏ வந்து ஆப்ஷன் 1 ரிலேஷன் 1 கொடுத்திருக்காங்க, ஆப்ஷன் 2ல R2 கொடுத்திருக்காங்க, ஆப்ஷன் 3ல R3 கொடுத்திருக்காங்க, ஆப்ஷன் 4ல R4 கொடுத்திருக்காங்க. சோ இது வந்து ரிலேஷனா இல்லையா அப்படின்னு சொல்லணும். நம்ம இத போர்ட்ல வந்து ரெண்டு செட் போட்டுட்டு பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? சோ இப்போ உங்களுக்கு கான்செப்ட்ல இன்னைக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா அது சொல்லுங்க. கான்செப்ட்ல டவுட் இல்ல அப்படின்னா நம்ம இப்ப சம்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அங்க உங்களுக்கு டைரக்டா செட்ஸ் கொடுத்திருந்தாங்க. இங்க உங்களுக்கு அதை என்ன பண்றேன்னா ஓகேவா, இதுதான் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. இதுல R1க்கு நான் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன். R1 என்ன கொடுத்திருக்காங்க? 2,1 and 7,1 R1 கொடுத்திருக்காங்க. 2 and 7 cannot be related to 1 because இங்க first of all வந்து உங்களுக்கு டொமைன்ல இருந்து தான் கோடொமைனுக்கு நீங்க போவீங்க. 2 வந்து 1 கூட பேர் பண்றதுக்கு இங்க இருக்கா? இல்ல. 7 பேர் பண்றதுக்கு இங்க 1 வேல்யூ இருக்கா? இல்ல. அப்ப இது என்னது? நாட் அ ரிலேஷன். R1 இஸ் நாட் அ ரிலேஷன். கரெக்டா? நாட் ஈக்குவல் டு R1 நான் ஜஸ்ட் போடுறேன். R1 இஸ் நாட் அ ரிலேஷன் போடுங்க. Because 2 and 7 cannot be related 1 since 1 not belongs to B. 1 வந்து not belongs to B. 1ங்கிற மதிப்பே வந்து B ல இல்ல. அப்ப எப்படி நீங்க வந்து ரிலேட் பண்ணுவீங்க? பண்ணவே முடியாது. அப்போ பேர் 1 வந்து கிடையாது. சாரி, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிடையாது, ரிலேஷன் கிடையாது. செகண்ட் கொடுத்திருக்காங்க -1, 1 கொடுத்திருக்காங்க. சோ ஏல 1 இருக்காங்களா? இருக்காங்க. ஆனா -1 இருக்காங்களா? இல்ல. அப்ப இங்கே உங்களுக்கு என்ன தெரிஞ்சு போச்சு? -1 cannot be related to 1 since -1 is not belongs to A and 1 is not belongs to B. -1 ஏலையும் கிடையாது, 1 வந்து B-லையும் கிடையாது. So this is not a relation. ஓகேவா? சரி. அடுத்தது R3 என்ன கொடுத்திருக்காங்க? நம்ம கொடுத்திருக்கிற வேல்யூஸ் பேர் பண்ணும்போது A to B இருக்காங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கணும். இருந்தாதான் நம்மளால அதை ஒரு ரிலேஷன் சொல்ல முடியும். வேல்யூவே அந்த செட்ல இல்லாதத ஒரு ரிலேஷனா நம்ம கொண்டு வர முடியாது. சரி. 2 -1 இருக்கு. 7 7 இருக்கு. 1 and 3 இருக்கு. சோ இப்போ இது மூணுமே வந்து ரிலேட் பண்ண முடியும். 2 is related to -1 and 7 is related to 7 and 1 is related to 3. So since R3 is a relation. Since R3 is a relation. So இப்ப ரிலேஷன்னா என்ன, நாட் அ ரிலேஷன்னா என்ன அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகேவா? அப்ப இதுல ஃபோர்த் சப்டிவிஷன் நீங்க ரிலேஷனா நாட் அ ரிலேஷனா பார்த்தோன்னே சொல்ல முடியும். ஃபோர்த் என்ன கொடுத்திருக்காங்க? R4 7, -1, 0, 3, 3, 3 and 0, 7. இப்போ இங்க வந்து பார்த்த உடனே சொல்லிடலாம் 7 இருக்கு. ஆனா 0 இருக்கா? ஏ செட்ல 0 இருக்கா? இல்ல. ரெண்டு தடவை 0 வந்திருக்கு. So 0 not belongs to A and 0 cannot related to 3 and 7. So that is not a relation. பார்த்தோன்னே சொல்லிடலாம் ஏல இருக்கிற எலமெண்ட் ஆர்டர் பேர்ஸ்ல இங்க ஃபர்ஸ்ட் வந்திருக்கா? வரலையா? அப்ப அது வந்து நாட் ரிலேஷன். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா கண்ணை மூடிட்டு நீங்க சொல்லிடலாம். ஓகே, சரி. ரெண்டாவது கொஸ்டின் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சரிங்களா?
செகண்ட் கொஸ்டின் நான் ரீட் பண்றேன். லெட் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏங்கிறது செட் கொடுத்திருக்காங்க and R be the relation defined as square is of a number on A. Write R as a subset of A cross A. Also find the domain and range of R. So இது வந்து given A கொடுத்திருக்காங்க. இப்ப A cross A எழுதணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும்? இதே செட் தான் இன்னொரு தடவை வரும். ஸோ அது வந்து லெங்க்தியா வரும். நான் ஷார்ட் பண்ணி எழுதிடுறேன். 1, 1, 2 and so on up to 1, 45. இதே மாதிரி வந்து உங்களுக்கு 45, 45 வரைக்கும் வரும். எழுதணும். அதை எழுதணும்னா நம்ம போர்டே நிறைஞ்சிரும், இடமே பத்தாது. (45, 1 and so on up to 45, 45). ஓகேவா? இதுதான் A cross A அப்படிங்கிறது. இத 1 அப்படின்னு நேம் பண்ணிக்கோங்க. அடுத்தது R defined as is square of அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிலேஷன் வந்து ஸ்கொயர் ஆஃப் அப்படின்னு. ஸோ அப்போ இது என்ன வரும்? 1, 1 ஸ்கொயர் நம்பர் தான். ஸோ அடுத்தது வந்து 2, 2 ஸ்கொயர் 4, 3, 3 ஸ்கொயர் 9, 4, 4 ஸ்கொயர் 16, அப்புறம் 5, 5 ஸ்கொயர் 25. ஸோ இது கூட இதுக்கு ரிலேஷன் இருக்கு அப்படிங்கறதா இதுக்கு மீனிங். 6, 36, 6, 36. அடுத்தது 7 எடுத்தோம்னா 49, 45 கிராஸ் ஆயிடும். அப்போ வந்து 36 வரைக்கும் தான் நம்ம 6, 36 வரைக்கும் தான் எடுக்க முடியும். இதை 2ன்னு நேம் பண்ணிக்கோங்க. ஸோ இது மீனிங் என்னன்னா 1 is the square of 1 and 2 is the square of 4 and 3 is the square of 9 and so on up to 6 is the square of 36 வரைக்கும் எழுதியிருக்கோம். இப்போ R is the subset of A cross A ன்னு சொல்லியிருக்காங்க. கொடுத்திருக்காங்களா? உங்களுக்கு கொஸ்டின்லயே கொடுத்திருக்காங்க. R is the subset of A cross A அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ டொமைன் ஆஃப் R என்னன்னு சொல்லணும், ரேஞ்ச் ஆஃப் R என்னன்னு சொல்லணும். சரியா? இப்போ டொமைன் ஆஃப் R என்ன சொல்வீங்க? 2, 3, 4, 5, 6 A செட்ல இருக்கக்கூடிய வேல்யூஸ். ரேஞ்ச் ஆஃப் R என்ன சொல்வீங்க? 1, 1, 4, 9, 16, 25, 36. இதுல எல்லாத்துக்குமே பேர் இருக்கு. ரேஞ்ச்னா என்ன பண்ணணும்? ஏல இருக்கக்கூடிய எந்தெந்த உறுப்புகளுக்கெல்லாம் பில இருக்கக்கூடிய உறவுக்கு பேர் இருக்கோ அததான் ரேஞ்சுன்னு சொல்வீங்க. பில ஏதாவது ஒரு உறுப்பு தனித்திருந்தா கூட அதை ரேஞ்ச்ல உள்ள கொண்டு வர மாட்டோம். கரெக்டா? சோ அப்ப டொமைன் அப்படின்னா டொமைன் ஆஃப் ஆர் தான் கேட்டிருக்காங்க. ஏ கிராஸ் ஏ கேட்கல. One, 4, 9, 16, 25 and 36. So domain of R and range of R கண்டுபிடிச்சிட்டோமா? ஸோ இவ்வளவுதான் இந்த எக்ஸசைஸ்ல வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்கும். இப்போ 3வது கொஸ்டினும் ரொம்ப ஈஸி. அப்புறம் 4வது கொஸ்டின்ல ஒரு சப்டிவிஷன் நான் ஒர்க் அவுட் பண்றேன், ஒரு சப்டிவிஷன் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துறேன். ஏன்னா 4வது கொஸ்டின் தான் 5 மார்க் கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ தேர்ட் கொஸ்டின் இப்போ பார்க்கலாம். தேர்ட் கொஸ்டின் 2 மார்க் கொஸ்டின். அது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். A relation R is given by the set x comma y is equal to x plus 3, x belongs to 0, 1, 2, 3, 4, 5. Determine its domain and range. அது ஒரு important 2 mark question. So given R என்ன கொடுத்திருக்காங்க? புக் ரெஃபர் பண்ணுங்க கொஸ்டினுக்கு. எக்ஸசைஸ் 1.2ல தேர்ட் கொஸ்டின் x comma y x belongs to சரி இப்போ என்ன பண்ணணும்னா நீங்க வந்து ரிலேஷன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ x y is equal to x plus 3ன்னு கொடுத்திருக்காங்க.
எக்ஸோட மதிப்பு 0 to 5ன்னு கொடுத்துருக்கு. இந்த y is equal to x plus 3ல எக்ஸோட மதிப்பு 0னா y என்ன வரும், 1னா என்ன வரும், 2னா என்ன வரும், 3னா என்ன வரும் கண்டுபிடிச்சாதான் செட் எக்ஸ் அண்ட் செட் y வந்து கண்டுபிடிக்க முடியும். நம்ம லாங்குவேஜ்ல செட் A and செட் B. When x is equal to 0, y is equal to 0 plus 3, that is 3. X is equal to 1. அப்போ y is equal to 1 plus 3, that is 4. X is equal to 2. Y is equal to 2 plus 3. Value, y ஓட value 5. X is equal to 3. Y is equal to 3 plus 3, 6. X is equal to 4. Y is equal to 4 plus 3, 7. X is equal to 5. Y is equal to 5, 8. So, xக்கு 0ல இருந்து 5 வரைக்கும் வேல்யூஸ் எடுத்தோம்னா yக்கு வந்து 3ல இருந்து 8 வரைக்கும் வேல்யூஸ் வரும். இப்போ இதை நீங்க ரிலேஷன்ல எழுதணும்னா என்ன பண்ணுவீங்க, தேர்ட் பேர்ல எழுதுவீங்க. r is equal to 0, 3, 1, 4 and 2, 5, 3, 6, 4, 7 and 5, 8. கரெக்டா? இப்போ இதுல இருந்து டொமைன் ஆஃப் ஆர் அண்ட் ரேஞ்ச் ஆஃப் ஆர் எடுத்துட முடியுமா? இதுல எல்லாத்துக்குமே வந்து பேர்ஸ் இருக்கு. ஸோ அதனால பிரச்சனை இல்லை. டொமைன் ஆஃப் ஆர் வந்து ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இன் ஆர் அண்ட் ரேஞ்ச் ஆஃப் ஆர் வந்து ஆல் த செகண்ட் எலிமெண்ட் இன் ஆர். ஓகேவா? இப்போ டொமைன் ஆஃப் ஆர் இஸ் ஈக்குவல் டு 3, 4, 5, 6, 7, 8. ஓகேவா? சோ இப்ப டொமைன் ஆஃப் ரேஞ்ச் ஆஃப் ஆர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரிஞ்சிச்சு. டொமைன், கோடொமைன், ரேஞ்ச் இது தெரிஞ்சாதான் நம்ம அடுத்தது ஃபங்க்ஷன்ஸ்க்கு போகும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். இல்லைன்னா அங்க போய் நம்ம தான் கஷ்டப்படுவோம். டொமைன்னா என்ன, கோடொமைன் என்னன்னு தெரியாம. அடுத்தது ஃபோர்த் கொஸ்டின் வந்து ஒரு 5 மார்க் கொஸ்டின். இது கண்டிப்பா எல்லா கொஸ்டின் பேப்பர்லயுமே உங்களுக்கு இருக்கும். இப்ப குவார்டர்லி எக்ஸாம்க்கு கம்பல்சரி இந்த கொஸ்டின் வந்துடும். Represent each of the given relation by an arrow diagram, graph, set roster form wherever possible அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சரியா? சரி, கொஸ்டின் வந்து ஃபோர்த்ல நான் செகண்ட் சப்டிவிஷன் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் உங்களுக்கு ஹோம்ஒர்க் தரேன். பிளஸ் லெஸ் தென் 10ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆரோ டயக்ராம் போடலாம். ஃபர்ஸ்ட் இப்ப என்ன பண்ணும், எக்ஸும் ஒய்யும் என்னங்கிறது நம்ம டிஃபைன் பண்ணிடணும் இல்லையா? அது பண்ணிட்டோம்னா ஆரோ டயக்ராமும் கிராஃபும் அண்ட் டேப்லெட் ஃபார்மும் போடுறதுக்கு ஈஸி. எக்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, எக்ஸ் கமா ஒய் ஆர் நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தேன் 10ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ 1 to 9. ஓகேவா? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 லெஸ் தேன் 10 அப்படின்னா y is equal to same. ரெண்டுமே ஒரே கண்டிஷன் தானே கொடுத்திருக்காங்க. இப்ப எக்ஸும் ஒய்யும் நமக்கு தெரிஞ்சிடுச்சு. இப்போ இந்த இடத்துல given y is equal to x plus 3ன்னு ஒரு கண்டிஷன் கொடுத்திருக்காங்க. சோ அப்போ y-னுடைய மதிப்பு y is equal to x plus 3 இருந்தா x-னுடைய மதிப்பு 1 இருந்தா y என்ன, x-னுடைய மதிப்பு 9 வரைக்கும் y-யோட மதிப்பு என்னங்கிறது நம்ம கண்டுபிடிச்சு கொண்டு வரணும் இப்போ. சரியா? ஓகே, அதை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிடும். அதை கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம வேலை இப்ப ரொம்ப சிம்பிள்.
x is equal to 1 na y is equal to 1 plus 3, that is 4. x is equal to 2 அப்படின்னா y is equal to 2 plus 3, 5. x is equal to 3, y is equal to 3, 3, 6. x is equal to 4, y is equal to 4 plus 3, 7. இங்க போடுறேன். x is equal to 5, y is equal to 5 plus 3, 8. x is equal to 6, y is equal to 6 plus 9. x is equal to 7, y is equal to 7 plus 3, 10. x is equal to 8, y is equal to 8 plus 3, 11. 9 போட்டீங்கன்னா y is equal to 12 அப்படின்னு ஆயிடும். ஆனா y ஓட கண்டிஷன்ல இந்த 10, 11, 12 வந்து உள்ள வராது. பிகாஸ் நமக்கு y ஓட வேல்யூவே ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தேன் 10 கொடுத்துட்டான். அப்ப இந்த 10, 11, 12 இது மூணுமே நாட் பிலாங்ஸ் டு y அப்படிங்கிற செட். ஓகேவா? அப்ப இங்க நீங்க ரிலேஷன் எழுதும் போது 6,9 வரைக்கும் தான் உங்களால ரிலேஷன் எழுதவே முடியும். 1,4, 2,5, 3,6, 4,7, 5,8. சோ இங்க எழுதும் போது இந்த 9 வரைக்கும் தான் எழுத முடியும். புரிஞ்சுதா? நம்மளோட வைக்கு கண்டிஷன் கொடுக்கலன்னா நீங்க ஓப்பன்ல எழுதி இருக்கலாம். வைக்கு கண்டிஷன் கொடுத்துட்டாங்க. சோ அப்ப அதை எழுத முடியாது. இதே இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் கொஸ்டின் இதுல எடுத்தீங்கன்னா ஓப்பன்ல எழுதுற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். சோ அதனாலதான் நான் அது எடுக்கல, இந்த செகண்ட் சப்டிவிஷன் எடுத்தேன். ரிலேஷன் ஆர் எழுதும் போது 6,9 வரைக்கும் தான் எழுத முடியும். இப்ப இது ஆரோ டயக்ராம்ல நீங்க போடும்போது என்ன பண்ணுவீங்கன்னா, இதை நான் டெலீட் பண்றேன், வேற வழி இல்லை. உங்களுக்கு தெரியும் இல்லையா எதுக்கு எது வந்திருக்கும் அப்படின்னு. ஆரோ டயக்ராம்ல போடும்போது எக்ஸோட வேல்யூல 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 வரைக்கும் வந்துருவாங்க. வைலையும் இந்த சர்க்கிள் எல்லாம் வந்து அழகா இல்லை அப்படிங்கறதெல்லாம் பார்க்காதீங்க. நீங்க போடும்போது அழகா வரைங்க. சோ இப்போ 1னா x1னா y வந்து 4 இல்லையா? x2னா y5, x3னா y6, x4னா 7, 5, 8, 6, 9. சோ இங்க 7, 8, 9க்கு எக்ஸ்ல இருக்கக்கூடிய இதுல வந்து பேர் இல்ல, இங்க 1, 2, 3க்கு பேர் இல்ல. ஓகேவா? சோ இவ்வளவுதான் ஆரோ டயக்ராம்னா இவ்வளவுதான். இதுல உங்களுக்கு டொமைனோ, கோடொமைனோ, ரேஞ்சோ எதுவுமே கேட்கல. ஆரோ டயக்ராம். இதே கிராஃப்ல வரும்போது நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, கிராஃப்ல இங்க 1, 2, 3, 9 வரைக்கும், இங்க 1, 2, 3, 9 வரைக்கும் இங்க நம்பர்ஸ் பிளாட் பண்ணுவீங்க. ஓகேவா? கிராஃப்ல ரோஸ்டர் ஃபார்ம் அப்படிங்கிறது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ரிலேஷன் எழுதணும் இல்லையா? 1,4, 2,5, 3,6, 4,7, 5,8, 6,9 எழுதுறதுக்கு பேர் தான் ரோஸ்டர் ஃபார்ம். ஸோ அதை நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்துருக்கோம். 9th ஸ்டாண்டர்ட்லயும் இதை நம்ம பார்த்துட்டு தான் வந்திருக்கோம். ஸோ இன்னைக்கு இந்த எக்ஸசைஸ்ல 5th சம் மட்டும் ஹோம்ஒர்க் உங்களுக்கு. 4thல செகண்ட் சப்டிவிஷனும் 5th கொஸ்டினும். ஸோ அது ரெண்டும் முடிஞ்சதுன்னா இந்த எக்ஸசைஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடும். இந்த 2 கொஸ்டின் வந்து இதே சேம் மாடல் தான். அதனால இது மட்டும் நீங்க வந்து இன்னைக்கு ஹோம்ஒர்க் எடுத்துட்டு வாங்க. ஸோ அது ரெண்டுமே ஈஸியா உங்களால ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு டவுட் இருந்ததுன்னா அடுத்த கிளாஸ்ல கூட நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் 10th நெக்ஸ்ட் Thursday பார்ப்போம் இல்லையா? Thursday கிளாஸ்ல நீங்க கேட்கலாம் டவுட்ஸ். ஸோ Thursday வந்து நம்ம என்ன பண்ண போறோம்? ஃபங்க்ஷன்ஸ் பார்க்க போறோம். ஸோ ஃபங்க்ஷன்ஸ்ல என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு அது எல்லாமே பார்ப்போம். இன்னைக்கு நம்ம பார்த்தது ரிலேஷன்ஸ்னா என்ன, ரிலேஷன்ஸ்க்கான எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள் நம்ம எப்படி வந்து அதை கன்க்ளூட் பண்றோம். அதுல டொமைன் இது, கோடொமைன் இது, ரேஞ்ச் இது, இது அதுக்கப்புறம் ஒரு ரிலேஷன் வந்து எப்படி நம்ம ஆர்டர் பேஸ்ல கண்டுபிடிக்கணும். இதுதான் நம்ம இன்னைக்கு பார்த்திருக்கோம். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். டவுட்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா இதோட இன்னைக்கு கிளாஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.